வாமா பவித்ரா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், நீயே வந்துட்ட. அப்படியா மாமா? என்ன பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க? நீ ரொம்ப அக்கறையா எங்களை பாத்துக்கிற இல்லம்மா, அத பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தோம். ஐயோ, நீங்க என்ன பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தீங்களா? கேட்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? எங்க இன்னொரு தடவை என் முன்னாடியே அதே மாதிரி பேசுங்க ப்ளீஸ். அதே வார்த்தைய திரும்ப பேசுறதுக்கு நாங்க என்ன ஸ்கிரிப்ட் எழுதியா பேசுறோம் பவி? இங்க எல்லாம் ஒரு ஃப்ளோல வரதானம்மா, திரும்ப எப்படி ஞாபகம் வரும் சொல்லு? அப்படிங்களா சித்தப்பா? ஞாபகம் வராதுல்ல? இப்ப என்ன, உங்களுக்கு என்ன பேசுனீங்கன்னு ஞாபகம் வரணும், அவ்வளவுதானே? சரி, நான் ஒரு வீடியோ போடுறேன், அத பாத்தீங்கன்னா நீங்க பேசினதெல்லாம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். பாருங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, நம்ம அவளை ஜெயிலே இருக்க வைக்க பார்த்தோன்னு அவளுக்கு தெரிஞ்சதுக்கே நமக்கு இந்த தண்டனைனா, கல்யாண விஷயத்துல நம்ம பண்ணதெல்லாம் தெரிஞ்சது அவ்வளவுதான். ஐயோ, அது மட்டும் ஒரு காலமும் அவளுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. டிடி தான் அவள மாதிரி வேஷம் போட்டான்னு தெரிஞ்சது, நம்ம மொத்த பேரோட குடுமையும் அவ கையில. ஐயோ, ஏதோ பத்திய சாப்பாட்டோட நிறுத்தி இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா பச்சை இலைய கரைச்சு குடின்னு சொல்லுவா. ஏன் உடம்பு தாங்காதுப்பா.